பிரதோஷம் என்பது சிவபெருமானை வழிபட உகந்த ஒரு நேரமாகும். இது ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை திரையோதிசை திதிகளில் வரும். மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலமாகும். இந்த நேரத்தில் சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபடுவதன் மூலம் மன அமைதி கிடைக்கும், பாவங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை வரும் பிரதோஷம் ஆதி பிரதோஷம் என்றும், திங்கட்கிழமை வரும் பிரதோஷம் சோமவார பிரதோஷம் என்றும், செவ்வாய்க்கிழமை வரும் பிரதோஷம் ருண ரோக விமோச்சன பிரதோஷம் என்றும், புதன்கிழமை வரும் பிரதோஷம் புதன்வார பிரதோஷம் என்றும், வியாழக்கிழமை வரும் பிரதோஷம் குருவார பிரதோஷம் என்றும், வெள்ளிக்கிழமை வரும் பிரதோஷம் சுக்கிரவார பிரதோஷம் என்றும், சனிக்கிழமை வரும் பிரதோஷம் மகா பிரதோஷம் என்றும் அழைக்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமைகளில் வருடத்திற்கு 2 அல்லது 3 முறை மட்டுமே பிரதோஷம் வரும். இதற்கு ருண ரோக விமோச்சன பிரதோஷம் என்பார்கள். ருணம் என்றால் கடன், ரோகம் என்றால் நோய். இந்த 2 பிரச்சனைகளையும் தீர்க்கும் பிரதோஷ வழிபாடாக செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் விளங்குகிறது. இந்த கலியுகத்தில் மனிதர்கள் அதிகமாக துன்பப்படுவது கடன் மற்றும் நோயினால் தான். செவ்வாய்க்கிழமையில் வரும் பிரதோஷம் அன்று விரதம் இருந்து சிவபெருமானின் நந்தி பகவானை வழிபட்டால் கடன் மற்றும் நோய்கள் தீரும் என்று நம்பப்படுகிறது. ஈசன் அடியார்களின் உள்ளத்தில் வசிப்பவர். எனவே அவர் நம் உள்ளத்தில் எழுந்தருள பரிபூர்ணமாக நம்மை ஆட்கொள்ள அனுமதிக்க வேண்டும். ஒரு வில்வ இலையை சமர்ப்பித்தாலும் பக்தியோடு சமர்ப்பித்தால் போதும் என்பார் ஈசன். எனவே மனதில் பக்தியோடு செவ்வாய்க்கிழமை பிரதோஷ விரதத்தை கடைபிடித்தால் நம் கடன்கள் விலகி ஆரோக்கியம் மேம்படும் என்று நம்பலாம்.